வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியாவின் முக்கியமான புரட்சிகள், அதாவது வண்ண புரட்சிகளின் பட்டியல் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தி கலர்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இன் இந்தியா அண்ட் தேர் ஃபாதர்ஸ். வண்ண புரட்சிகள் அப்படிங்கிறது த கலர்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன். என்னென்ன ரெவல்யூஷன்ஸ் வந்து இந்தியாவில் இது வரைக்கும் எமர்ஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு ஓவர்வியூ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கருப்பு புரட்சின்னு சொல்லக்கூடிய பெட்ரோலியம், த பிளாக் ரெவல்யூஷன் பெட்ரோலியம். நீல புரட்சிங்கிறது மீன் மற்றும் மீன்வள துறைகளை குறிக்கிறதுக்காக தான் நீல புரட்சி அப்படிங்கிறது இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. இது கடலின் நிறத்தை நம்ம நினைவு கொள்ளும் போது இந்த ப்ளூ ரெவல்யூஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ டு ரிமெம்பர் த கலர் ஆஃப் சி வில் ரிமைண்ட் த ப்ளூ ரெவல்யூஷன். பழுப்பு புரட்சி அப்படிங்கிறது தி பிரவுன் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய தோல் மற்றும் தோல் சார்ந்த அந்த தொழில் புரட்சியை குறிக்கிறது தான் வந்துட்டு பழுப்பு புரட்சின்னு சொல்றோம். அடுத்ததா பொன் புரட்சி அப்படிங்கிறது தோட்டக்கலை அல்லது தேன் வளர்ப்பை பற்றி சொல்லக்கூடிய புரட்சி தான் வந்து பொன் புரட்சி. அடுத்ததா கோல்டன் அண்ட் ஃபைபர் புரட்சி. கோல்டன் ஃபைபர் புரட்சி அப்படிங்கிறது சணல் உற்பத்தியை குறிக்கிறது தான் வந்துட்டு இந்த கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன். பசுமை புரட்சி அப்படிங்கிறது உணவு தானியங்கள், அதாவது கிரீன் ரெவல்யூஷன். ஃபுட் கிரெயின்ஸ் பத்தி புரட்சியை குறிக்கிறதா வந்துட்டு இந்த கிரீன் ரெவல்யூஷன். அடுத்ததா சாம்பல் புரட்சின்னு சொல்லக்கூடிய உரம், ஃபர்டிலைசர் சார்ந்து கிரே ரெவல்யூஷன் அப்படிங்கறத இந்தியால எமர்ஜ் பண்ணாங்க. இளஞ்சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது வெங்காயம் மற்றும் இறால்கள் வளர்ப்பை பற்றி குறிக்கிறதா வந்து இந்த இளஞ்சிவப்பு புரட்சி, பிங்க் ரெவல்யூஷன். சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது இறைச்சி அல்லது தக்காளி வளர்ப்பை குறித்து சொல்றதா வந்துட்டு சிவப்பு புரட்சி. இது எல்லாமே அதோடைய கலரை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த புரட்சிகளுக்கான பேரை வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரெவல்யூஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அதோடைய கலர் அண்ட் அதோடைய தன்மை இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இதுக்கான நேம்ஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் எமர்ஜ் ஆன சில ரெவல்யூஷன்ஸஸ். ஸோ இதில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ரிமைண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த கலரை வச்சு டினோட் பண்ணியிருக்காங்க. சோ சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது இறைச்சி தக்காளி இதை குறிக்கிறது தான் இந்த சிவப்பு புரட்சி. வெள்ளி புரட்சி அப்படிங்கிறது முட்டை அல்லது கோழி. சோ முட்டைகள், அந்த முட்டையோட கலர் வந்து ஒயிட் கலர். பட் வந்து வெண்மை புரட்சியையும் வெள்ளி புரட்சியையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. வெள்ளி புரட்சி அப்படிங்கிறது முட்டை வளர்ப்பு, முட்டை உற்பத்தி மற்றும் கோழி உற்பத்தியை குறிக்கிறதா வந்துட்டு இந்த வெள்ளி புரட்சின்னு சொல்றது. வெண்மை புரட்சி அப்படிங்கிறது பால் அல்லது டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஸோ ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது மில்க் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு எமர்ஜ் பண்றதுக்காக கொண்டு வந்த ரெவல்யூஷன் தான் வந்து இந்த வெண்மை புரட்சி. அடுத்ததான் மஞ்சள் புரட்சி. மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது எண்ணெய் வித்துக்கள், ஆயில் சீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லோயிஷா இருக்கும் இல்லையா? ஸோ அதை மெயின் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லோ ரெவல்யூஷன் வந்து ஆயில் சீட்ஸ்க்காக கொண்டு வந்தது அப்படின்னு. அடுத்ததா பிரதமர் மோடியோடைய மூவர்ண புரட்சின்னு சொல்லக்கூடிய தி ட்ரை கலர் ரெவல்யூஷன் சொல்றோம். ஸோ பிஎம் மோடிஸ் ட்ரை கலர் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது 4 ரெவல்யூஷன்ஸ் அவருடைய இண்டிவிஜுவல் கான்செப்ட் கீழே கொண்டு வந்தாங்க. பிஎம் மோடிஸ் ட்ரை கலர் ரெவல்யூஷன் சொல்லும்போது தி செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன், அதாவது புரோட்டீன் ரிச் பல்சஸ்க்காக கொண்டு வந்தது. புரதம் நிறைந்த பருப்பு வகைகளை எமர்ஜ் பண்றதுக்காகவும் அதோடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காகவும் கொண்டு வந்தது தான் இந்த செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் ப்ராஜெக்ட். தென் ஒயிட் ரெவல்யூஷன், ஆல்ரெடி நம்ம ஒயிட் ரெவல்யூஷன் பார்த்திருக்கோம், அது மில்க் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஸோ சேம் லைக் தட் கேட்டில் வெல்ஃபேர் அப்படிங்கிற கால்நடை பராமரிப்புக்காக கொண்டு வந்தது இந்த ஒயிட் ரெவல்யூஷன். பால் மற்றும் டைரி ப்ராடக்ட்ஸோட சேர்த்து இந்த கேட்டில் வெல்ஃபேரை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென் ப்ளூ ரெவல்யூஷன். ப்ளூ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னா மீனவர்கள் நலன் மற்றும் சுத்தமான தண்ணீருக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு புரட்சி தான் வந்து இந்த நீல புரட்சின்னு சொல்லக்கூடிய ப்ளூ ரெவல்யூஷன். அதாவது ஃபார் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் அண்ட் கிளீன் வாட்டர், ஃபிஷர்மேன்ஸோடைய வெல்ஃபேருக்காகவும் கிளென்லினஸ் வாட்டருக்காகவும் தான் கொண்டு வரப்பட்டதான் இந்த ப்ளூ ரெவல்யூஷன். அடுத்ததா சாஃப்ரான் ரெவல்யூஷன். சாஃப்ரான் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது சோலார் பவர் எனர்ஜிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ரெவல்யூஷன். ஸோ சோலார் பேனல்ஸஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் போட்டோ வால்டைக் மெஷின்ஸஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் கொண்டு வரப்பட்டதான் இந்த சாஃப்ரான் ரெவல்யூஷன். அடுத்தது ஷேப் பேஸ்டு நம்ம ரெவல்யூஷன் கொண்டு வரும்பொழுது ஷேப் வைஸா பார்க்கும்போது ரவுண்ட் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய பொட்டேட்டோ ரெவல்யூஷன். பொட்டேட்டோடைய எமர்ஜ்மெண்ட்ஸஸ், பொட்டேட்டோ வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்காக கல்டிவேட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ரவுண்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேப் பேஸ் பண்ணி. பொட்டேட்டோவோட ஷேப் எப்படி இருக்கும்னா ரவுண்டா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஷேப்பை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பொட்டேட்டோ ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ரவுண்ட் ரெவல்யூஷன். அதர் இம்பார்ட்டன்ட் ரெவல்யூஷன் என்னன்னா இந்த ஃபைபர் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய காட்டன், அதாவது பருத்தி வகைகள், நார் புரட்சின்னு சொல்லக்கூடிய பருத்தி வகைகளோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்காகவும் பருத்தி விளைவிக்கிறத அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த ஃபைபர் ரெவல்யூஷன். காட்டன் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய
எல்லா சிட்டிஸையும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல ஒரு ஃபைபர் ரெவல்யூஷன் கொண்டு வரதான் இந்த ஃபைபர் ரெவல்யூஷன் ஃபார் காட்டன். ஸோ தென் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான புரட்சிகளையும் அது யாரை எமர்ஜ் பண்ணாங்க, அது யார் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ஓவர்வியூவாக போய் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பசுமை புரட்சி. பசுமை புரட்சி எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது விவசாயம். பசுமை அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரல் பேஸ் பண்ணியிருக்கும் இல்லையா. ஸோ பசுமை புரட்சி விவசாயத்தை சார்ந்து அதை யார் உருவாக்குனாங்க, ஃபர்ஸ்ட் அதை வந்துட்டு காயின் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது திரு எஸ் சுவாமிநாதன். ஸோ சுவாமிநாதன் அவர் தான் வந்துட்டு இந்த பசுமை புரட்சி அப்படிங்கிற வேர்டை வந்து காயின் பண்றாரு. அவர் தான் ஃபவுண்ட் பண்றாங்க. சோ வெள்ளை புரட்சின்னு சொல்லக்கூடிய பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களுக்கான புரட்சி, அந்த புரட்சியுடைய தந்தை யாருன்னு பார்க்கும்போது திரு வர்கீஸ் குரியன். சோ இந்த புரட்சிகளுக்கான தந்தைகளை வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சோ இதை ரிமைண்ட் பண்றதுக்காக பசுமை புரட்சி அப்படிங்கிறது திரு எஸ் சுவாமிநாதன், வெள்ளை புரட்சி அப்படிங்கிறது வர்கீஸ் குரியன், நீல புரட்சி அப்படின்னா ப்ளூ ரெவல்யூஷனுக்காக திரு அருண் கிருஷ்ணன், நீல புரட்சி அப்படிங்கிறது மீன் மற்றும் நீர்வளம் சார்ந்து இருக்கிறதா வந்துட்டு நீல புரட்சி அப்படின்னு சொல்லுவோம். அதை ஃபர்ஸ்ட் காயின் பண்ணவர் அருண் கிருஷ்ணன். தங்க புரட்சின்னு சொல்லக்கூடிய பழங்கள் மற்றும் தோட்டக்கலைகள் மற்றும் தேனி வளர்ப்புகளை வந்துட்டு பெருக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த தங்க புரட்சி. சோ அதை யார் ஃபர்ஸ்ட் காயின் பண்ணாங்க அப்படின்னா நிர்பக்டுச். தென் வெள்ளி புரட்சி அப்படிங்கிறது முட்டை மற்றும் கோழி வளர்ப்புக்காக. சோ அதை காயின் பண்ணவங்க இந்திரா காந்தி மேடம். தென் மஞ்சள் புரட்சி வந்து எண்ணெய் வித்துக்களுக்காக, அதை காயின் பண்ணவர் சாம் பிராட்டோ. இளஞ்சிவப்பு புரட்சி வந்து மருந்துகளுக்காகவும் இறால்களுக்காக வெங்காயத்திற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து துர்காஷ் பட்டேல். ஸோ இதோடைய பீரியட் ஆஃப் ஸ்பேனிங் டைம் வந்துட்டு இந்த புரட்சிக்கான ஒரு ரெவல்யூஷன் வந்து ஒரு பீரியட் ஆஃப் சர்டைன் பீரியட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமை வந்து நம்ம ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கணும். தென் பழுப்பு புரட்சி அப்படிங்கிறது தோல் மற்றும் கோகோ இதுக்காக கொண்டு வரப்பட்டது. இது யாரு சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹர்லால் சௌத்ரி அப்படிங்கிறவர் தான் ஃபவுண்ட் பண்ணாரு. சிவப்பு புரட்சிங்கிறது இறைச்சி தக்காளி குறிக்கிறது. அது விஷால் திவாரி அப்படிங்கிறவர் தான் இந்த புரட்சியுடைய தந்தை. தங்க இழை புரட்சி அப்படிங்கிறது சணல் நூலை குறிக்கிறது. இதை காயின் பண்ணவங்க யாருன்னு தெரியல, பட் ஆனா வந்து தங்க இழை புரட்சி அப்படிங்கிறது வந்து இந்தியாவில ரொம்பவே எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. தென் பசுமை மாறா புரட்சின்னு சொல்லக்கூடிய வேளாண் மொத்த உற்பத்தி திறனை வந்து அதிகரிக்கிறதுக்காக பசுமை புரட்சியுடைய இன்னொரு அட்வான்டேஜ் தான் வந்து இந்த பசுமை மாறா புரட்சி அப்படிங்கிறது. இதை கொண்டு வந்தவங்களும் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர் தான். ஸோ இந்த பசுமை புரட்சி தென் பசுமை மாறா புரட்சி ரெண்டையும் உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தோம்னா அந்த ரெண்டு புரட்சியினுடைய தந்தைன்னு சொல்லலாம் சுவாமிநாதன் அவங்கள. தென் கருப்பு புரட்சி வந்து பெட்ரோலியம் உருவாக்கியிருக்கு. தென் வெள்ளி இலை புரட்சி பருத்திக்காக, சுற்றுவட்ட புரட்சி அதாவது உருளைக்கிழங்குக்காக உருவாக்கப்பட்ட இந்த ரவுண்ட் ரெவல்யூஷன் அப்படிங்கிற இந்தியாவுடைய முக்கியமான கான்செப்ட். இது எல்லாமே வந்துட்டு எமர்ஜ் ஆனது 2000 அந்த ரேஞ்ச்ல தான். சோ புரோட்டீன் புரட்சின்னு சொல்லக்கூடிய இந்த புரத புரட்சி அப்படிங்கறத விவசாயம் சார்ந்து இருக்கிறதுனால அதையும் சாம்பல் புரட்சின்னு சொல்லக்கூடிய ஃபர்டிலைசருக்காக கொண்டு வரப்பட்ட அந்த புரட்சிகளையும் திரு நரேந்திர மோடி அவங்க தான் உருவாக்கினாங்க. இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா இந்த ஹை ஈல்டு ஃபர்டிலைசர்ஸ்க்காக யூஸ் பண்ணப்பட்டதுதான் வந்துட்டு இந்த கிரீன் ரெவல்யூஷன். இது இந்தியாவில் இருக்கிற அதிக மகசூல் தரக்கூடிய விதைகளையும் நீர்ப்பாசன வசதிகளை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக, அதாவது இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸஸ் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காகவும், பெஸ்டிசைட்ஸ் மேனுஃபேக்சரிங் அதாவது பூச்சிக்கொல்லிகள் அதிகம் தயாரிக்கிறதுக்காகவும், விவசாயிகளுடைய பொருட்களை இன்னும் அதிகம் மேம்படுத்தி கொடுக்கறதுக்காகவும் கொண்டு வரப்பட்டதான் இந்த கிரீன் ரெவல்யூஷன். இந்தியா 1947ல இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா இந்தியால உணவு தட்டுப்பாடு அதிகமா இருந்தது. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு புரட்சி தான் வந்து இந்த கிரீன் ரெவல்யூஷன். சர்டன் பீரியட் ஆஃப் டைம் ஸ்பேன் எடுத்துக்கிட்டு அந்த டைமுக்குள்ள உணவு தன்னிறைவு அடையணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த பசுமை புரட்சி. இதோட ஃபவுண்டிங் ஹெட்டா யார் இருந்தாங்கன்னா எம்.எஸ். சுவாமிநாதன் அவங்க. அவரு இந்திய மரபியலாளரா இருக்கிறாரு. ஸோ எம்.எஸ். சுவாமிநாதன் அவரும் லால் பகதூர் சாஸ்திரி அவங்க ரெண்டு பேருடைய தலைமையில தொடங்கப்பட்டதான் இந்த கிரீன் ரெவல்யூஷன். தென் நீல புரட்சி ப்ளூ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நீல் கிராந்தி மிஷன் அப்படின்னு தொடங்கக்கூடிய 1985ஆம் ஆண்டு நீல புரட்சி உருவாக்கப்பட்டது. இது அக்வா கல்ச்சருக்காக கண்ட்ரியில இருக்கிற ஒவ்வொரு ஃபிஷர்மேன்ஸோடைய பர்சனல் இன்கம்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த ப்ளூ ரெவல்யூஷன். ஸோ இந்தியாவில் இருக்கிற நீல புரட்சி எதை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா மீன்பிடி தொழிலை நவீனமயமாக்குறதுக்காகவும் அதை டெவலப் பண்றதுக்காகவும் மாடர்னைஸ் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் அந்த
மாடர்ன் இண்டஸ்ட்ரியை மேம்படுத்தி கொடுக்கறதுக்காகவும் கொண்டு வரப்பட்டதான் இந்த நீல புரட்சி. ஸோ இதன் மூலமா இன்கம் ஃபார் ஃபிஷர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு உறுதிப்படுத்தப்படுது. தென் அஃப்கோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணவும் படுது. ஸோ நீல புரட்சியை பொறுத்த வரைக்கும் த நேஷனல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கக்கூடிய NFDB அப்படிங்கிற இந்த ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியை வந்து இந்தியாவில் கிரியேட் பண்றாங்க. ஆஃப்டர் த நீல புரட்சி வந்ததுக்கு அப்புறமா தான் வேரியஸ் காம்போனன்ட்ஸஸ் இதுல இன்க்ரீஸ் பண்ணி த நேஷனல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு மூலமா மாடர்ன் சொசைட்டிஸ் வந்துட்டு ஃபார் ஃபிஷர்ஸ்க்காக இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க. மீன்பிடி தொழிலுக்காகவும் மற்றும் நீர்வள மேம்பாடுக்காகவும் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் இந்தியாவில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தது கோல்டன் ரெவல்யூஷன், தங்க புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரட்சியை நிர்பக் துஜால் அவர் தான் வந்துட்டு இதை ஃபவுண்ட் பண்றாங்க. ஸோ 1991 இருந்து 2003 வரைக்கும் இந்த கோல்டன் ரெவல்யூஷன் வந்து எமர்ஜ் ஆயிட்டு இருந்தது. ஸோ இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேன் வளர்ப்புக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த கோல்டன் ரெவல்யூஷன். பொன் புரட்சி அல்லது தங்க புரட்சி அப்படின்னு ரெண்டு வகையா அதை சொல்லுவாங்க. ஸோ பொன் புரட்சி தங்க புரட்சி ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே சேம். எதுக்காக வந்து டினோட் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தேன் மட்டும் நம்ம டினோட் பண்றோம்னா அதை தங்க புரட்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பூக்கள், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் நம்ம வந்துட்டு டினோட் பண்றோம் அப்படின்னா அதை பொன் புரட்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த கோல்டன் ரெவல்யூஷன். ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ், ஃப்ளவர்ஸ் இதோடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் அந்த டெக்னாலஜிஸ் பூஸ்ட் பண்ணி தேன் வளர்ப்பை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காகவும் கொண்டு வரப்பட்டது இந்த கோல்டன் ரெவல்யூஷன் சிஸ்டம். இந்த கோல்டன் ரெவல்யூஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் எடுத்து அந்த அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டை, அதாவது ஹார்டிகல்ச்சர்னு சொல்லக்கூடிய தேன் வளர்ப்பு மற்றும் தேன் உற்பத்தியில வந்துட்டு ஒரு தன்னிறைவு பெறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த தங்க புரட்சி அல்லது கோல்டன் ரெவல்யூஷன். அடுத்ததா கருப்பு புரட்சி, பிளாக் ரெவல்யூஷன் சொல்லுவோம். ஸோ பிளாக் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது பெட்ரோலியத்தை குறிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ பிளாக் கலர் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்துட்டு பெட்ரோல் இல்லைன்னு நம்ம வந்து தீர்மானிச்சிடக்கூடாது. பெட்ரோலுடைய கலர் வந்துட்டு பெட்ரோலுடைய கலருக்காக இந்த பிளாக்னு சொல்லலை, பட் பெட்ரோலியம் கூட இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸையும் சேர்த்து தான் வந்து இந்த பிளாக் ரெவல்யூஷன் அப்படிங்கிற நேமை வச்சிருக்காங்க. ஸோ நார்மலாக பெட்ரோல் பார்க்கும்போது கோல்டன் கலர்ல இருக்குன்னு சொல்லி நம்ம கோல்டன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸோ பெட்ரோலியம் வந்துட்டு பிளாக் ரெவல்யூஷன் கீழே தான் வருது. ஸோ இது எதுக்காக அப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமா எத்தனாலையும் பெட்ரோலையும் கலந்து பயோடீசல் தயாரிக்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் வந்து இந்த பிளாக் ரெவல்யூஷன். ஸோ இது மூலமா பெட்ரோலுடைய தேவைகளை குறைக்கிறதுக்காகவும் இன்னும் வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும், அதாவது பெட்ரோலுடைய விலை வந்து அதிகமாகும் போது அதோடைய உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காகவும் கொண்டு வரப்பட்டதான் இந்த கருப்பு புரட்சி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது மூலமா நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல் கேசஸ் எமர்ஷன் ஆகாம இருக்கிறதுக்காகவும் காற்று மாசுபாட தடுக்கிறதுக்காகவும் கொண்டு வரப்பட்டதான் இந்த பிளாக் ரெவல்யூஷன். பெட்ரோலையும் எத்தனாலையும் கலந்து பயோடீசல் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணது பிளாக் ரெவல்யூஷன் மூலமா தான். ஸோ இது மூலமா நம்மளுக்கு ஏர்ல இருக்கிற குட்டி குட்டி பொல்யூட்டன்சஸ் எல்லாமே வந்துட்டு ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த கருப்பு புரட்சி. தென் கிரேப் ரெவல்யூஷன், சாம்பல் புரட்சின்னு சொல்லக்கூடிய இந்த புரட்சியை பொறுத்த வரைக்கும் ஃபர்டிலைசருக்காக உருவாக்குனதான் வந்து இந்த சாம்பல் புரட்சி. ஸோ ஃபர்டிலைசருடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் அது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்டோடைய மகசூலை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காகவும் கொண்டு வரப்பட்டதான் இந்த கிரே ரெவல்யூஷன் சொல்றோம். ஸோ சாம்பலுடைய கலர், அந்த சாம்பல் வந்து நம்ம ஃபர்டிலைசரா யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ பிளான்ட்ஸ்க்கெல்லாம் ஃபர்டிலைசரா யூஸ் பண்ணுவோம். ஸோ சேம் லைக் தட் இது விவசாயத்துறையில ஏற்பட்ட சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் சரி செய்து சாம்பல் புரட்சி வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த சாம்பல் புரட்சி பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு சரியான தரமான உரம் எல்லாம் போய் சேருதா அப்படிங்கிறத என்ஷியர் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த கிரே ரெவல்யூஷன். அடுத்ததா பழுப்பு புரட்சின்னு சொல்லக்கூடிய பிரவுன் ரெவல்யூஷன். பிரவுன் ரெவல்யூஷன் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, பிரவுன் இட் செல்ஃப் வி நோ தட் அ பிரவுன் கலர் இஸ் அ காஃபி. ஸோ காஃபிக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த பிரவுன் ரெவல்யூஷன். பிரவுன் ரெவல்யூஷன் வந்துட்டு இந்தியாவில் வந்து காஃபி மார்க்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் அதை எமர்ஜ் பண்ணுறதுக்காகவும் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக காஃபி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பழுப்பு புரட்சி, தட் இஸ் பிரவுன் ரெவல்யூஷன். இது யார் ஃபர்ஸ்ட் காயின் பண்ணாங்க அப்படின்னா
ஹெரால் சௌத்ரி அப்படிங்கிறவர் தான் காயின் பண்றாரு. ஸோ இன்னமும் வந்து விசாகப்பட்டினத்துல இந்த பிரவுன் ரெவல்யூஷன் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. அடுத்ததா ரெட் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய சிவப்பு புரட்சி. சிவப்பு புரட்சி சிவப்பு கலர். ஸோ நம்ம வந்துட்டு ரெட் கலரை ஞாபகம் வச்சுக்கலாம். அது வந்து இறைச்சிக்காக கொண்டு வரப்பட்டதான் வந்துட்டு ரெட் ரெவல்யூஷன். ஸோ இறைச்சி உற்பத்தியோடைய அதிகரிப்பு இந்தியாவில் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த ரெட் ரெவல்யூஷன். இந்த ரெவல்யூஷனை வந்துட்டு யார் காயின் பண்ணாங்கன்னா துர்கேஷ் பட்டேல். அதாவது ரெட் ரெவல்யூஷனுடைய தந்தை யாருன்னு பார்க்கும்போது துர்கேஷ் பட்டேல். இது மூலமா இறைச்சி உற்பத்தி பண்ணி அதை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கும் இறக்குமதி பண்றதுக்கும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை, அதாவது வெல் ஆர்கனைஸ்டு செக்டார்னு சொல்லக்கூடிய வெல் ஆர்கனைஸ்டு டெக்னாலஜிஸ் அதை வந்து ப்ராசஸ் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து இந்த ரெட் ரெவல்யூஷன். ஸோ இதுல இன்னும் டெக்னாலஜிஸை இம்ப்ரூவ் பண்ணி இறைச்சிகளை ஏற்றுமதி பண்ணவும் இறக்குமதி பண்ணவும் கொண்டு வரப்பட்டதான் இந்த ரெட் ரெவல்யூஷன். அடுத்ததா வெள்ளி புரட்சி, சில்வர் ரெவல்யூஷன் சொல்றோம். சில்வர் ரெவல்யூஷன் அப்படிங்கிறதையும் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் வெள்ளி புரட்சி அப்படிங்கிறது கோழி வளர்ப்பு மற்றும் முட்டை உற்பத்திக்காக கொண்டு வரப்பட்டதான் வெள்ளி புரட்சி. வெண்மை புரட்சி அப்படிங்கிறது பால் வளம் மற்றும் டெய்ரிக்காக கொண்டு வரப்பட்டதான் வந்துட்டு வெண்மை புரட்சி. வெள்ளி புரட்சி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். வெள்ளி புரட்சி அப்படிங்கிறது கோழி வளர்ப்பு மற்றும் முட்டை உற்பத்திக்காக கொண்டு வரப்பட்டது. ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் தி பவுல்ட்ரி ஃபார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோழி வளர்ப்பை பற்றி பார்க்க போறதா வந்துட்டு இந்த வெள்ளி புரட்சி. ஸோ இது வந்துட்டு கவர்மெண்ட் செக்டார்ஸ் அண்ட் பிரைவேட் செக்டார்ஸ் யார் வேணாலும் இந்த வெள்ளி புரட்சியில வந்துட்டு நம்மளுக்கு ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஆஸ் வெல் அஸ் மெடிக்கல் அண்ட் அப்ளைட் சயின்ஸ் ரெண்டுக்குமே வந்துட்டு எமர்ஜ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம வந்துட்டு வெள்ளி புரட்சியை பொறுத்த வரைக்கும் முட்டை மற்றும் கோழி உற்பத்தியில இன்னும் சயின்டிபிக் ப்ரூவன் ரெக்கார்ட்ஸஸ் வந்துட்டு கவர்மெண்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்காக வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷன்ல நம்மளுக்கு மெடிக்கல் ஆஸ் வெல் அஸ் அப்ளைட் சயின்ஸ் ரெண்டுமே வந்துட்டு இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டோட கான்ட்ரிபியூஷனும் பிளஸ் பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷனுமே வந்துட்டு வெள்ளி புரட்சிக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. தென் வெண்மை புரட்சி, த ஒயிட் ரெவல்யூஷன். ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் பால் மற்றும் பால் பொருட்களோட உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் வந்து வெண்மை புரட்சி. இதுல பில்லியன் லிட்டர்ஸ் ஐடியாவை வச்சுதான் இந்த இந்திய புரட்சியோடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய வர்கீஸ் குரியன் வந்துட்டு அந்த பில்லியன் லிட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுதான் வந்து இந்த வெண்மை புரட்சி அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவரு தான் வந்து இந்த வெண்மை புரட்சி அப்படிங்கிற வேர்டை காயின் பண்றாரு. ஸோ வர்கீஸ் குரியன் அவரு தான் வந்து இந்த ஒயிட் ரெவல்யூஷனுடைய தந்தை. இது கூட வந்துட்டு அமுல் ஆனந்த் மில்க் ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்ஸ் அப்புறம் வந்து இன்னும் நிறைய நிறுவனங்களும் இணைஞ்சு இந்த வெண்மை புரட்சியில ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இது மூலமா வந்து இந்தியாவுடைய பால் மற்றும் பால் பொருட்களோட உற்பத்தியை அதிகரிக்க வந்து இந்த வெண்மை புரட்சி உதவியா இருந்தது. அடுத்ததா கோல்டன் ஃபைபர் புரட்சி. இந்த கோல்டன் ஃபைபர் புரட்சி அப்படிங்கிறது ஃபைபர் அப்படிங்கிற அந்த நேம்லயே வந்து நம்ம ஜூட் மெட்டீரியல் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஜூட் ப்ரொடக்ஷனுக்காக உண்டாக்குனது தான் வந்து இந்த கோல்டன் ஃபைபர் புரட்சி. அதாவது சணல் நூல் உற்பத்தி பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன். இந்த புரட்சியை பொறுத்த வரைக்கும் சணல் நூல் அதோடைய தொழிலை அதிகப்படுத்துறதுக்காகவும் சணல் நூலை உற்பத்தி பண்றதுக்காகவும் சணல் நூல் விவசாயிகளுக்காகவும் பிளஸ் வந்து சணல் நூலை வச்சு வீவிங் பண்றவங்க நெசவு பண்றவங்களுக்காகவும் கொண்டு வரப்பட்டதுதான் வந்து இந்த கோல்டன் ஃபைபர் புரட்சி. ஸோ இந்த கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் காட்டன் பிளஸ் வந்து ஃபைபர் இது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஜூட் மெட்டீரியல் மூலமா வந்துட்டு இந்த வெஜிடபிள் ஃபைபர் அப்படிங்கக்கூடிய காய்கறி நார் சணல் நூல் அப்படிங்கிற ஒரு பொருளை புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷனுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் சொன்னோம்னா இந்த பருத்திக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட இந்த காய்கறி நார் சணல் நூல். ஸோ இதுதான் வந்து இந்த கோல்டன் ஃபைபர் புரட்சியோடைய ஒரு எமர்ஜ்மெண்ட். அடுத்ததா பிங்க் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய இளஞ்சிவப்பு புரட்சி. சேம் இறைச்சி ஏற்றுமதிக்காக உருவாக்கப்பட்டதான் வந்து இந்த பிங்க் ரெவல்யூஷன். மீட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லக்கூடிய கோழி மற்றும் இறைச்சியை பதப்படுத்துறதுக்கான தொழில் மற்றும் தொழில் கூடங்களை உண்டாக்குறதா வந்து இந்த பிங்க் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். தென் சுற்று புரட்சி அப்படிங்கிறது என்னன்னா த ரவுண்ட் ரெவல்யூஷன். ரவுண்ட் ஷேப் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ ரவுண்ட் ஷேப் இஸ் ஃபார் த பொட்டேட்டோ. ஸோ ரவுண்ட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது டு இன்க்ரீசிங் த ப்ரொடக்ஷன்
ஆஃப் பொட்டேட்டோ ஈல்டு. உருளைக்கிழங்குடைய விளைச்சல்களையும் அதோட உற்பத்தியையும் அதிகப்படுத்துறதா வந்து இந்த சுற்றுப்புரட்சின்னு சொல்லக்கூடிய ரவுண்ட் ரெவல்யூஷன். இந்த பொட்டேட்டோ ஃபார்மிங்கை பொறுத்த வரைக்கும் இதுல நம்மளுக்கு டபுள் அண்ட் ட்ரிபிள் அண்ட் சிங்கிள் ஆனுவல் இன்க்ரீசிங் ப்ராசஸ் நடக்குது. அதாவது 2 மடங்கா 3 மடங்கா இதோடைய இலக்கை வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஸோ இந்த ரவுண்ட் ரெவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் உருளைக்கிழங்குடைய உற்பத்தியை அதிகரித்து அதை ஏற்றுமதி பண்ணவும் சில வேலைகள்ல இறக்குமதி பண்ணவும் இந்த ரவுண்ட் ரெவல்யூஷன்ஸ் உதவியா இருக்கு. அடுத்ததா மஞ்சள் புரட்சி. எல்லோ கலர் அப்படிங்கறது வந்து நம்ம ஆயில் சீட்ஸ், ஆயில் வந்து நம்ம பார்க்கும்போது எல்லோயிஷா இருக்கா, ஸோ வந்து எல்லோ கலர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லோ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது இட் ஹெல்ப்ஸ் டு இந்தியா டு அச்சீவிங் த ஸ்டேட்டஸ் ஆஃப் செல்ஃப் சஃபிஷியன்ட் அண்ட் நெட் எக்ஸ்போர்ட்டர்னு சொல்றோம். ஸோ மொத்த ஏற்றுமதியாளராகவும் இந்தியாவுக்கு வந்து ஆயில் சீட்ஸஸ் எல்லாமே தன்னிறைவு பெற்றதா, தட் மீன்ஸ் செல்ஃப் சஃபிஷியன்டா இருக்கா அப்படிங்கறத வந்து என்ஷியர் பண்றதுக்காக கொண்டு வந்ததுதான் வந்து இந்த மஞ்சள் புரட்சி. ஸோ 25 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஆயில் சீட்ஸஸ் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகவும் இப்போ வரைக்கும் வந்துட்டு அவ்வளோ டன்ஸ் ஆஃப் 25 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஆயில் சீட்ஸஸ் வந்துட்டு வெளிநாடுகளுக்கு நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு தன்னிறைவு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மஞ்சள் புரட்சி மூலமாக உணவு தேவைகள் எல்லாமே வந்து சரிவர இந்தியாவில் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து பெரிய அளவில் வந்து 25 மில்லியன் டன் ஆஃப் ஆயில் சீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டபிள் ப்ராசஸ். அடுத்ததா புரத புரட்சின்னு சொல்லக்கூடிய அது புரோட்டீன் ரெவல்யூஷன். கவர்மெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க புரத புரட்சி அப்படிங்கிறது உண்டாக்கணும். இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா புரோட்டீன்ஸோடைய இன்வால்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான். இது மூலமா நம்மளுக்கு வந்து 4% ஆஃப் சஸ்டைனபிள் இன்க்ரீசிங் அக்ரிகல்ச்சரல் செக்டார்ஸ் வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ புரோட்டீன்ஸ் லைக் தட் பருப்பு, அதாவது பருப்பு வகைகள் மற்றும் உளுந்து வகைகள், இந்த மாதிரியான புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸஸ் வந்துட்டு இன்னும் அந்த கிராப்ஸஸ் வந்துட்டு எமர்ஜ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த புரத புரட்சின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன் ரெவல்யூஷன். ஸோ இதுக்காக 500 crores அளவுக்கு ஃபார்மர்ஸ்க்கு அசிஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ 500 கோடி அளவுக்கு விவசாயிகளுக்கு வந்துட்டு அதிக மூலத்தனத்தோடைய மானியமா கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமா புரோட்டீன் கொடுக்கக்கூடிய பயிர் வகைகளையும் பருப்பு வகைகளையும் விவசாயிகள் வந்துட்டு அவங்களுடைய அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ல கல்டிவேட் பண்ணி ஸோ அதை வந்துட்டு பெரிய அளவுல நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றதா வந்து இந்த புரத புரட்சின்னு சொல்றோம். இதுக்காக கிஷான் டிவி சேனல் அப்படிங்கிற ஒரு டிவி சேனலை கவர்மெண்ட் மூலமா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இது ஒரு ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ்னு சொல்லக்கூடிய இன்னோவேட்டிவ் டெக்னிக்ஸ் ஃபார் ஹவு டு சேஞ்ச் தி அக்ரிகல்ச்சரல் டெக்னிக்ஸஸ் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங், இது எல்லாமே வந்துட்டு எப்படி பண்றது அப்படிங்கறத வந்துட்டு ரியல் டைம் இன்ஃபர்மேஷனா வந்துட்டு கிஷான் டிவி மூலமா விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஸோ இதுக்காக வந்து 5,000 to 100 crores வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு இது மூலமா வந்து இம்ப்ரூவிங் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய ஹை ஈல்ட் சொசைட்டி வந்துட்டு எமர்ஜ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இது மூலமா நம்மளுக்கு டன் கணக்குல வந்து நம்மளுக்கு புரோட்டீன்ஸஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த புரோட்டீன்ஸ் ரெவல்யூஷன். ஸோ இது மூலமா சாயில் ஹெல்த் கார்ட்ஸஸ் பிளஸ் 56 crores அளவுக்கு வந்து சாயில் டெஸ்டிங் லெபார்டரிஸஸ் எல்லாமே இந்தியாவில் வந்து எமர்ஜ் ஆகிறதுக்காக ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பசுமை மாறா புரட்சி, எவர் கிரீன் ரெவல்யூஷன் சொல்றோம். ஸோ எவர் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட பசுமை புரட்சியுடைய இன்னொரு பார்ட்னு சொல்லலாம். ஸோ பசுமை புரட்சி அப்படிங்கிறது இந்தியாவில் MS சுவாமிநாதன் அவங்க தான் வந்துட்டு காயின் பண்ணாங்க. ஸோ அதை ஃபவுண்ட் பண்ணப்போ பசுமை புரட்சின்னு சொல்லும் பொழுது இந்தியாவில் உணவு தன்னிறைவு பெறணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் பசுமை புரட்சி. ஸோ இந்த பசுமை புரட்சி கொண்டு வந்தும் கூட ஒரு சில சிக்கல்கள் அதுல இருந்தது. அதாவது இந்தியா வந்து தன்னிறைவு பெறாம அடுத்த கண்ட்ரிட்ட இருந்து நம்மளுடைய உணவு தேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை தான் இருந்தது. ஸோ அதுக்காக இந்தியா வந்து எப்பயும் பெக்கிங் பவுலா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எவர் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சேஞ்ச் பண்ணி அதாவது பசுமை மாறா புரட்சி கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்காக பிரெட் பேஸ்கெட்டா அந்த இந்தியாவை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ பெக்கிங் பவுல்ல இருந்து பிரெட் பேஸ்கெட்டா மாறி இருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த பசுமை மாறா புரட்சி அப்படின்னு சொல்றோம். இந்த பசுமை புரட்சியுடைய தவறுகள் எல்லாமே இதுல ரெக்டிஃபை பண்ணி எவர் கிரீன் ரெவல்யூஷன்ஸ்ல இன்னும் எமர்ஜ் பண்றதுக்காகவும் டெவலப் பண்றதுக்காகவும் அக்ரிகல்ச்சரல் லேண்டை வந்துட்டு அவங்க
அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் வந்து இந்த எவர் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ இந்தியாவில் இருக்கிற உணவு தன்னிறைவு தேவைகள் மற்றும் பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், இதோடைய ஏற்றுமதி இறக்குமதி, இது எல்லாமே வந்துட்டு இந்த பசுமை மாறா புரட்சியில தான் வந்துட்டு செயல்படுது. ஸோ இது மூலமா நம்ம வந்துட்டு வேற ஒரு கண்ட்ரிலேருந்து இறக்குமதி பண்ணாம நம்ம உள்நாட்டிலேயே இது எல்லாத்தையும் உற்பத்தி பண்றதுக்காக விவசாயிகளுக்கு அதிகப்படியான நம்பிக்கைகளை கொடுக்கறதுக்காகவும் அதிகப்படியான வாய்ப்புகளை கொடுக்கறதுக்காகவும் கொண்டு வரப்பட்டதான் இந்த எவர் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ இந்த பசுமை புரட்சி அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி தீங்கு விளைவிக்காத வகையில ஒரு ப்ரொடக்டிவிட்டி growth கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த எவர் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ இது மூலமா நம்மளுக்கு புரட்சிகரமான தொழில்நுட்ப உருவாக்கம், அதாவது இன்கார்பரேஷன் ஆஃப் எக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ் வந்து எமர்ஜ் ஆச்சு. ஸோ இது மூலமா த டெஃப்யூஷன் சொல்லக்கூடிய சூழலியல் கருத்துக்கள் வந்து பரவுகிறத தடுக்க முடிஞ்சுது. எவர் கிரீன் ரெவல்யூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் லெஸ் லேண்ட் அண்ட் லெஸ் பெஸ்டிசைட், லெஸ் வாட்டர். ஸோ இது மூலமா நம்மளுடைய அக்ரிகல்ச்சரை சஸ்டைனபிளா சேஞ்ச் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த பசுமை மாறா புரட்சின்னு சொல்லக்கூடிய எவர் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ தேங்க்யூ.